வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி சூப்பரான ஒரு வாழைக்காய் வறுவல். கார சாரமாக தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்கூடயும் சூப்பராக மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு வாழைக்காய் வறுவல் பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைக்காய் வறுவல் பண்ண நான் இன்றைக்கி 2 வாழைக்காய் எடுத்திருக்கேங்க. அதை மேலே இருக்க தோலெல்லாம் லைட்டாக எடுத்துடலாங்க. இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஷேப்பில் தேவையோ அது மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்காய்லாம் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷத்துக்கு மேலே வேண்டாம். வாழைக்காயை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் 2 நிமிஷத்தில் சூப்பராக வந்துருச்சு. இப்போது ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் வரமிளகாய் தூள், நம்ம காரம் எவ்வளோ தேவையோ அதளவுக்கு சேர்த்திக்கலாங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இது கூடவே அரிசி மாவு 1 ஸ்பூன், சீரகம், மிளகு, சோம்பு இது 3த்தையும் 1, 2 அந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்திக்கலாம். ஒரு 5, 6 பல் பூண்டை 1, 2 நசுக்கி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம வேக வச்ச வாழைக்காயும் போட்டு இதில் புரட்டி ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு விட்டுட்டு, அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் எண்ணெய் விட்டு ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. தயிர் சாதத்து கூடலாம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் சாதத்து கூடயும் சூப்பராக மேட்ச் ஆகுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே ஒரு சைடு வெந்துடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டு பொரித்து எடுத்துடலாங்க. லைட்டாக எண்ணெய் விட்டால் போதும், எண்ணெயெல்லாம் ரொம்ப தேவைப்படாதுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதே தோசைக்கல்லில் கருவேப்பிலை கொத்தமல்லியை போட்டு ஒரு பரட்டிட்டு இந்த வாழைக்காய் கூட சேர்த்துனா வாசனை சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே.